ஏசப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிறேன், வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன், மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே. இந்த அருமையான வேலையில் ஆண்டவரே கொடுக்கப்பட்ட இந்த அரை மணி நேரத்தை ஆண்டவரே நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. வார்த்தை உம்முடையது ஆண்டவரே, வசனம் உம்முடையது ஆண்டவரே. ஏசப்பா நாங்கள் சரியான முறையில் ஆண்டவர் பயன்படுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. வசனங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்துல ஆண்டவரே இந்த வசனங்கள் உள்ள நுழைய கத்த நீங்க கிருபை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. ஒளிபரப்பில் எந்த பிரச்சனைகளும் வராதபடி பாதுகாப்பீராக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, கிருபைக்கலாம் முடியும். ஏசு கிறிஸ்துவின் வளமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளில கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனின் எதிர்பார்ப்பு. தேவன் நம்மள எதிர்பார்க்கிறாரு. என்ன எதிர்பார்க்கிறாரு? அவரோட எதிர்பார்ப்பு என்ன? அவரு நம்ம கிட்ட என்னத்தை எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சங்கீத புக்குங்களை வாசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுஷரை கண்ணோக்கினார் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்போ தேவன் என்ன பண்றாரு? தம்மை தேடுகிற, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ? உணர்வு, அந்த உணர்வோட ஆண்டவரை நம்ம தேடுறோமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாராம்? பரலோகத்துல இருந்து நம்மள பாக்குறாராம். என்ன செய்யறாங்களாம்? பூமியில தேவன் இல்லை என்று ஃபர்ஸ்ட் வசனம் சொல்லுது. தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்துல சொல்லுகிறான். இந்த தேவன் இல்லை என்று சொல்லுகிற இந்த மதிகடன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அப்போ தேவ பயம் நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா, தேவன் நம்ம இடத்துல இல்லைன்னா, தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நம்மள நியாயம் தீர்ப்பாரு அப்படின்னு சொல்லின்ற ஒரு பயம் நம்ம இடத்துல இல்லைன்னா, நம்மளோட வாழ்க்கை தாறுமாறா போகுது. அந்த தாறுமாறா போகும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரு? பரலோகத்துல இருந்து நம்மள பாக்குறாரு. நீ நீயாவது நீ உணர மாட்டியா? நீ உணர மாட்டியா? நீ உணர மாட்டியா? நான் உங்களுக்கு என்னென்ன செய்திருக்கேன், நான் என்னென்ன பண்ணிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா? அப்ப அப்படி ஆண்டவர் என்ன செய்யறாரு? ரொம்ப ஏக்கமா நம்மளை பார்த்து கேட்கிறாரு. தன்னை தேடுகிற, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்குகிறாரா. எல்லாரும் என்ன செய்யறாங்க? எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரர்கள் ஒருவனுக்கும் அறிவில்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறது இல்லை. அப்ப இந்த மாதிரி அக்கிரமக்காரர்கள் என்ன பண்றாங்க? அறிவில்லாம ஆண்டவரை என்ன செய்யறாங்க? அவங்கள வணங்காம, ஆண்டவரை வணங்காம அவங்க என்ன செய்றாங்க? ஏகமா எல்லாம் கெட்டு போறாங்க. யாருமே சொல்றதுக்கு கூட யாருமே இல்ல. அவங்க சொல்றதுக்கு யாராவது இருந்தாலாவது அவங்க ஆண்டவரை தேடுவாங்க. உணர்வுள்ள இருதயத்தோடு தேட மாட்டாங்களான்னு ஆண்டவர் தினமும் எதிர்பார்க்கிறாரு. அப்போ ஒருவேளை அவர் சங்கீதம் எழுதின காலத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லைன்னா கூட, ஆண்டவரை தேடுகிற உணர்வுள்ள உள்ளம் இல்லைன்னா கூட, இந்த நாளில ஆண்டவர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறாரு. எத்தனையோ காரியங்கள் நமக்கு செய்து வருகிறார். நம் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஒரு சுவாசம் நமக்கு இருக்குது, ஆரோக்கியமா இருக்கிறோம், காலையில விழிக்கிறோம் அப்படின்னால அது கர்த்தர் நமக்கு செய்த பெரிய கிருபை. அந்த கிருபையை நினைச்சு அதிகாலையில ஆண்டவரை தேடி அவரை துதிச்சு அவருக்கு பிரியமானதை செஞ்சு அவர் வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்து, ஆண்டவரே ஒருவேளை ஏதாவது ஒரு இக்கட்டு இன்னல்கள் வரும் பொழுது, ஆண்டவரே இந்த விஷயத்துல இருந்து என்னை தப்புவீங்க, எங்களை நடத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல அந்த அதாவது அததான் கேட்கிறாரு. ஒரு உணர்வுள்ள இருதயம். இது ஆண்டவர்கிட்ட கேட்டா கிடைக்கும், இது ஆண்டவர்கிட்ட கேட்டா செய்வாரு. இவருக்கு இந்த காரியத்தை அவர் நமக்கு நிவர்த்தி செஞ்சு தருவாரு, இதை குணமாக்கி தருவாரு அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு நம்ம மனசுக்குள்ள ஆண்டவரே முன்ன வச்சு தேடணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப எதிர்பார்த்து நம்ம என்ன செய்யறாரு? பூமியை கண்ணோக்குகிறாரு. அதே போல பாத்தீங்கன்னா ஏசாயாவில சொல்றாரு. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 43ஆம் அதிகாரம்
43:21 21ஆம் வசனம் சொல்லுது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்னு சொல்லிட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இந்த ஜனங்களை என்ன செய்யற, எனக்காக நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நம்பிக்கையா சொல்றாரு. எனக்கு ஒரு ஜனம் உண்டு, அவர்கள் என் துதியை சொல்லி வருவாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையா சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 15வது அதிகாரத்துல இருந்து நம்ம வாசிச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சமுத்திரத்துல வழியா நடத்தி வர்றாரு. வழிய தண்ணீர்கள் மேல அந்த பாதையை போட்டு அவரை கூட்டிட்டு வர்றாரு. அந்த ஜனங்களை, இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து ரொம்ப பாதுகாப்பா அவங்கள கூட்டிட்டு வர்றாரு. அதுவும் ஆச்சரியமா, அதிசயமா, அவங்களால எல்லாம் கிரகிக்க முடியாத காரியங்கள். கடல் 2ஆ பிரிக்க முடியுமா, யோர்தான் 2ஆ பிரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய பராக்கிரமசாலிகள், அந்த எகிப்துல இருந்த ரதங்கள், குதிரைகள், அப்படி பாத்தீங்கன்னா மேல இருக்க அந்த 12, 13, அந்த 15க்கு மேல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 20 வசனம் வரைக்கும் அவரு பயங்கரமா ஆண்டவர் வழி நடத்தி வந்திருக்கிறாரு. இந்த ஜனங்களை அவரோட ஜனங்கள்ன்றதுனால அவர் என்ன பண்றாரு, நல்ல நேர்த்தியா நடத்தி வந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு நம்பிக்கை, இந்த ஜனம் எனக்கென்று ஏற்படுத்தின ஜனம், கண்டிப்பா அவங்க என் துதிய சொல்லி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அவர் அந்த வார்த்தையை சொல்றாரு, எதிர்பார்ப்போட சொல்றாரு. அப்போ அவங்களுக்கு என்ன செய்யறாரு, அவாந்திர வெளியில ஆறுகளையும் வனாந்திரத்தில தண்ணீர்களையும் அவாந்திர வெளியில ஆறுகளையும் அவர் உண்டாக்கி இருக்கிறார். உண்டாக்கி இருக்கும் பொழுது அந்த தண்ணீரை காட்டு மிருகங்களும், வலு சர்ப்பங்களும், கோட்டான் குஞ்சுகளும் இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, இந்த தண்ணியை குடிச்சுதான். இவங்களுக்காக, அவருடைய ஜனத்துக்காக கொடுக்கப்பட்ட அந்த தண்ணீர், அவாந்திர வெளியில ஆறுகளையும், அந்த ஆறுகளின் தண்ணீரையும் அவங்கெல்லாம் குடிச்சிட்டு என்ன பண்றாங்களாம், தேவனை மகிமைப்படுத்துறாங்களாம். அவங்க குடிச்சிட்டு என்ன பண்றாங்களாம், தேவனை மகிமைப்படுத்துறாங்க. யார் மகிமைப்படுத்துறா, வலு சர்ப்பம் மகிமைப்படுத்துது, காட்டு மிருகங்கள் மகிமைப்படுத்துது, கோட்டான் குருவிகள் எல்லாம் மகிமைப்படுத்துது. மகிமைப்படுத்தினா அடுத்தது பாத்தீங்கன்னா 22 பாத்தீங்கன்னா, ஆண்டவர் ரொம்ப வருத்தமா சொல்றாரு. ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மன சஞ்சலித்து போனாய். அவரோட பேசுறதுக்கே உங்களுக்கு விருப்பம் இல்லாம போயிடுச்சான். ரொம்ப கஷ்டப்படுறாரு ஆண்டவரு. எப்படி வருத்தப்படுறாரு பாருங்க, எவ்வளவு வருத்தப்படுறாங்க. எனக்கு ஒரு ஜனம் உண்டு. ஏன்னா அவங்களுக்கு செய்யாதது ஒண்ணுமே கிடையாது. இத்தனைக்கும் பாருங்க, அவங்கெல்லாம் எகிப்துல இருந்து வெளியே வரும்பொழுது எல்லாரும் ஆண்டவரை உண்மையா நேசிச்சா வந்தாங்க இல்ல. ஆனாலும் அவர் அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. அவங்க எத்தனை ராஜாக்கள், 31 ராஜாக்களை ஜெயிக்கிறாங்க. இவங்க பலத்திலேயே ஜெயிச்சிருப்பாங்க. தேவன் அவங்க கூட இருந்தாரு. அந்த 31 ராஜாவை ஜெயிச்சாங்க. ஒரு பெரிய அந்த கானான் தேசத்தை சுதந்திரிச்சாங்க. அவங்க நடாத திராட்சை தோட்டங்கள், அவங்க கட்டாத வீடுகள், அவங்க நீங்க அவங்கெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத காரியங்களை ஆண்டவர் அவர் செஞ்சிருக்கிறாரு. அப்போ அவரு சொல்றாரு, நான் இத்தனை அவங்களுக்கு நான் செய்திருக்கபடினால அவங்க கண்டிப்பா எனக்கு அந்த எனக்குன்னு ஒரு ஜனத்தை ஏற்படுத்துறேன்னு, அந்த ஜனங்க எனக்கு துதியை சொல்லி வருவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்க்கிறாரு அவரு. எதிர்பார்த்து அவங்க காத்திருக்கும் பொழுது என்ன செய்யறாங்க, அந்த காட்டு மிருகங்கள்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது, ஆனா அந்த இவர் என்ன சொல்றாரு, 22ஆம் வசனத்துல சொல்லுது, யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே என்னை குறித்து மன சஞ்சலித்து போனாய் அப்படின்றாரு. ரொம்ப கஷ்டப்படுங்க, எனக்கு ஏன்டா இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஒரு ஆடு கொண்டாந்து எனக்கு கொடுக்கல, ஒரு காணிக்கை கொடுக்கல, எனக்கு தகன பலி செலுத்தல, என்ன கனம் பண்ணல. அடுத்த வசனங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. நீங்க இதெல்லாம் ஒண்ணுமே செய்யல, ஆனா நீங்க எனக்கு நன்றி உள்ளவர்களா இல்ல, ஆனாலும் உங்களுக்கு எல்லாமே நான் செய்திருக்கிறேன். நான் செய்திருக்கும்போது ஒரு ஸ்தோத்திரமாவது நீங்க செய்யல அப்படின்னு சொல்லி அவரு ரொம்ப வருத்தப்படுறாரு. முதல்ல எதுக்கு வருத்தப்பட்டாரு, தன்னை தேடுகிற உணர்வுள்ள மனிதன் உண்டோ என்று பார்க்க மனுஷனை கண்ணோக்கி பார்க்கிறார். உணர்வுள்ள உண்டோ என்று பார்க்கறதுக்கு ஆண்டவர் அவர் எதிர்பார்க்கிறார். உணர்வுள்ள மனுஷன் வேணும், ஆண்டவரை தேடுகிற மனுஷன் வேணும்னு பாக்குறாரு. அடுத்தாப்புல என்ன கேக்குறாருன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு ஜனம் உண்டு, அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்னு எதிர்பார்க்கிறார். அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கையில 17ஆம் அதிகாரம்
27ஆம் வசனம். இதுல பாத்தீங்கன்னா, பவுல் அப்போஸ்தலன் மாஸ் மேடையில நின்னு அவர் சொல்றாரு, அந்த அந்தேனா பட்டணத்தார் வந்து என்ன பண்றாங்க, ஒரு பிரேயர் மாரி அங்க நடக்குது அங்க. அங்க அத பார்த்துட்டு பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நீங்க ரொம்ப பக்திக்குரியவங்களா இருக்கிறீங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க? பக்திக்குரியவங்களா இருக்கிறீங்க. பக்திக்குரியவங்களா இருந்தும், ஆனா நீங்க என்ன பண்றீங்க? நீங்க செய்யற காரியங்கள் வந்து அறியப்படாத தேவனுக்குன்னு எழுதியிருக்குது. என்ன சொல்றாரு? அந்த மார்ஸ் மேடையில நின்னு சொல்றாரு, அந் அ அத்தேனரே, இந்த இந்த விஷயத்துல நீங்கள் மிகவும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். நீங்கலாம் வந்து தேவ பக்தி உள்ளவர்ன்னு காண்கிறேன். ஏன்னா, நீங்க கடவுளுக்கு ரொம்ப பயபக்தியா இருக்கிறீங்க. அ க கடவுளுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் ரொம்ப நல்லா செய்றீங்க. ஆனா, நீங்க உங்க கோயில்ல நீங்க அறியப்படாத தேவன்னு சொல்லி நீங்க எழுதியிருக்கிறீங்க. அந்த அறியப்படாத தேவன தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவரு என்ன சொல்றாரு, நீங்க அறிந்து கொள்ளணும்னு தான் அவரு என்ன பண்றாரு, பூமியின் மீது குடியிருக்க செய்றாரு. முன் தீர்மானிக்கப்பட்ட முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும், அவர்கள் குடியிருக்கும் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். அவர் என்ன செய்றாரு, எல்லாத்தையுமே அவர் நமக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் வசனம். 27வது தான் வசனம். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே அப்படின்னு சொல்றாரு. தடவி ஆகில ஆண்டவரை நாம தெரிந்து கொள்ளணும்னு தான் சில காரியங்களை நம்ம இருக்கிற இடம், நீங்க பாத்தீங்கன்னா அக்கம் பக்கத்துல உள்ள நண்பர்கள், ஒரு சர்ச்சு, இதெல்லாம் நமக்கு ரொம்ப சாதகமாவே அமைஞ்சிருக்கும். எப்படி கேட்டீங்கன்னா, எனக்கு கூட நான் வந்து ரட்சிக்கப்பட்ட புதுசுல எப்படி போறதுன்னே எனக்கு தெரியாது. எங்க போறது சர்ச்சுக்குன்னு தெரியாது. எங்க போய் ஞானஸ்தானம் வாங்குறதுன்னு தெரியாது. அப்ப பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் உள்ளர ஒரு சர்ச் இருக்குது. அந்த மார்க்கெட் உள்ள இருக்க சர்ச்சு, எங்க வீட்டுக்கிட்ட இருக்கவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஏன்னா, அது உள்ளடங்குன மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், வீட்டுக்கு தெரியாம திருட்டுத்தனமா ரட்சிக்கப்பட்டதுனால, நான் திருட்டுத்தனமா அந்த சர்ச்சுக்கு நான் போவேன். நான் நினைப்பேன், எனக்காகவே ஆண்டவர் ஒளிய வச்சு ஒரு சர்ச் வச்சிருக்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்கும் தெரியாம இருக்கிறதுக்கு ஒரு சர்ச் வச்சிருக்கிறாரு ஆண்டவர்ன்னு சொல்லிட்டு, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்க போனேன். அப்புறம் அங்க தான் எங்க ஃபேமிலியாவே ரட்சிக்கப்பட்டோம். கர்த்தர் கிருபை செய்தாரு. அந்த மாதிரி சில காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நீங்க தடவியாகிலும் தெரிந்து கொள்ற தூரத்துல தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நம்ம பக்கத்துல இருக்கிறவங்கள ஏன் வச்சிருக்கிறாரு? எங்க வீட்டுக்கிட்ட ஒருத்தவங்க இருந்தாங்க. அப்போ எனக்கு சில காரியங்கள் வந்து எனக்கு புதுசு. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல சில காரியங்கள் எனக்கு புரியல. திடீர்னு அவங்க வீடு ஹிந்து வீடு தான். ஹிந்து வீட்ல ஒரு பெந்தகோஸ்துக்கார அம்மா வந்தாங்க. அவங்க வீட்ல அவங்க குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டவங்க. அவங்க எனக்கு சில காரியங்கள வந்து எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் நானும் அவங்களும் சேர்ந்து பிரேயர் பண்ணோம். இப்படி வந்து அந்த வீட்டுக்கு விருந்தாளியா வரவங்க கூட வந்து நமக்கு சத்தியத்தை அறிவிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்தா மாதிரி. பாருங்க ஆண்டவர் நம்ம தடவையாகலும். ஏன்னா நான் ஒரு ஆர்சி ஃபேமிலில ஒரு 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 4 அண்ணன் தம்பிங்க மத்தியில நான் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது, நான் ஒண்டி பெந்தகோஸ்துக்கு போனேன் அப்படின்னு சொன்னாக்கா, எங்க குடும்பத்துல பெரிய பிரச்சனைகள் வந்துரும். ஆனா, எனக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு இன்னைக்கு பக்கத்துல ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க எனக்கு அறிவிச்சு குடுத்தாங்க. சத்தியத்த எடுத்து சொல்லிக் குடுத்தாங்க. சில காரியங்கள விளக்கப்படுத்தி குடுத்தாங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, சர்ச் எனக்கு பக்கத்திலேயே ஒளிச்சு சர்ச் எங்க ஃபேமிலிக்கு யாருக்குமே தெரியாது. ஒளிச்சு அந்த பக்கம் நான் போவேன் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்ல. அது மாரி ஒளிச்சு வச்சு எனக்கு குடுத்தாங்க. அத தடவி பார்க்கிற தூரத்துல தான் ஆண்டவர வந்து அதுதான் நம்மளுடைய எல்லைய வந்து கரெக்ட்டா வச்சிருக்காராம். குடியிருப்பின் எல்லைய அவர் வச்சிருக்காரு. எப்படியாக நீ தெரிஞ்சுக்கொள்ளணும், யார கொண்டாவது நீ புரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லிட்டு. இந்த அறியப்படாத தேவன் அப்படின்னு சொன்னா, அந்த அறியப்படாத தேவன் யாரு? உங்களுக்கு வந்து நீங்க பேசுறீங்க, நடக்குறீங்க, நீங்க அசைறீங்க, இதெல்லாம் பண்றீங்க. உங்கள உண்டாக்கினவர் பெயிண்டாவா இருப்பாரு? ஒரு மண்ணாவா இருப்பாரு? ஒரு கல்லாவா இருப்பாரு? செவுத்துல பெயிண்ட் அடிச்சு ஒரு உருவத்த போட்டு, அவருக்கு வந்து சூடம் காட்டி,
அதுக்கு ஒரு டேட் வச்சு அன்னைக்கு சாப்பாடு போட்டு இதெல்லாம் பண்றாங்க. அப்போ அந்த செவுத்துக்கு ஒரு கடவுளா நினைச்சு கும்பிட்டா எப்படி ஆண்டவர் ஒத்துக்குவார்? இத ஒத்துக்க மாட்டாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நீங்க தடவையாகில அவரை தெரிந்து கொள்ளணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. அதுக்கு வேண்டிய சாதகமான காரியங்களை நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதனால நீங்க நீங்க தடவையாகில அவரை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா சாமுவேல் சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். 6-7 வசனங்கள். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் என்ன பண்றாரு, அந்த அந்த சாமுவேல் காலத்துல ஆண்டவர் நேரா யாருக்கிட்டையும் பேசலீங்க. பேசாதப்போ சாமுவேல் வந்ததுக்கு அப்புறம் தான் சாமுவேலை கொண்டுதான் ஜனங்களோட பேசிக்கிட்டு இருந்தாரு. சாமுவேலோட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ ஜனங்க என்ன சொன்னாங்க, சாமுவேல்கிட்ட கேட்டு 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 ஆண்டவர் பேசுறத கேட்டு கேட்டு அவங்க போய் எல்லாம் செய்துக்கிட்டு இருந்தாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அந்த இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, எப்பா தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு ராஜாவை நீ ஏற்படுத்தி கொடுத்துடு, நீ ராஜாவை ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்கன்னா நாங்க சந்தோஷமா இருந்துருவோம், நாங்க நேரா பேசிக்குவோம், நேரா பண்ணிக்குவோம், எல்லாம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சொன்னோன்னே சாமுவேலுக்கு ரொம்ப சங்கட்டமாயிருச்சு. ரொம்ப சங்கட்டமாயிடுச்சு. என்னடா இவங்க இப்படி ஆண்டவர் நம்மளை வழி நடத்தி வராரு, இவங்களுக்கு ராஜா வேணும்னு கேக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும் பொழுது அங்க போய் ஆண்டவர் கிட்ட போய் கேக்குறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ அழாத சாமுவேல், நீ அழுவாத, அவங்க உன்னை தள்ளல, அவங்க என்னத்தான் தள்ளினாங்க. பாருங்க, என்ன தள்ளினாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளவு வேதனை இருந்தா அவர் அந்த காரியத்தை அவரு சொல்லியிருப்பாரு பாருங்க. அதுலயும் இல்லாம அவரு சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி அவங்க ராஜா கேக்குறாங்கல்ல, சரி நீ ராஜாவை ஏற்படுத்தி கொடுத்துடு, ஆனா அந்த ராஜா என்ன செய்வான் அப்படின்றத அவங்களுக்கு நீ சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் சொல்றாரு, 1000 பேருக்கும் 50 பேருக்கும் தலைவராகவும், தன் நிலத்தை உழுகிறவர்களாகவும், தன் விளைச்சல்களை அறுக்கிறவர்களாகவும், தன் யுத்த ஆயுதங்களையும் தன் ரதங்களின் பனிமுட்டுகளையும் பண்ணுகிறவர்களாகவும் அவர்கள் வைத்துக் கொள்வார்கள். உங்கள் குமாரத்திகளை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும், சமையல் பண்ணுகிறவர்களாகவும், அப்பம் சுடுகிறவர்களாகவும் வைத்துக் கொள்வார்கள். இப்ப இந்த மாதிரி வயல்ல வேலை செய்யறது, இந்த மாதிரி ஆண்டவர் சொல்றாரு. ஒரு மனுஷன் ராஜாவா இருந்தா என்ன நடக்கும், நீங்க என்ன ஆவீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா தேவன் நமக்கு ராஜாவா இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்க, இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல இருந்து வரும்பொழுது அவங்க முன்னாடி ராஜரீகமா ஒரு சங்கீதத்துல பாத்தீங்கன்னா துள்ளுதான், மலையெல்லாம் துள்ளுச்சான். யாருக்காக? இஸ்ரவேல் மக்களுக்காக. யாரு நடத்தி வரா? நம் தேவன் ராஜாவா வரும் பொழுது மலைகள் துள்ளிட்டு, கண்மலையில இருந்து தண்ணீர் வந்தது குடிக்கிறதுக்கு, அவங்களுக்கு வானத்துல இருந்து மன்னா வந்தது அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு, காடை வந்தது, அவங்க கேக்குற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அவங்களுக்கு செஞ்சாரு. அப்போ அவர் ராஜாவா இருந்தாரு. ஆண்டவரை கோபப்படுத்தும் போது கொஞ்ச நாள் அமைதலா இருப்பாரு ஆண்டவர். நியாயாதிபதி புஸ்தகத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ராஜா வருவாரு, அவரு ஒரு நியாயாதிபதி வருவாரு, அவர் என்ன பண்ணுவாரு, அவங்கள சரி பண்ணி வைப்பாரு. அவர் இறந்தோன்னே பழைய குருடி கதவை திறண்டிட்டு போயிடுவாங்க. அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, திருப்பி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, இன்னொரு நியாயாதிபதியை எழுப்புவாரு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, பழையபடியும் அவங்கள சுத்திகரிச்சு கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்க வச்சு அப்படியே நடத்திட்டு வருவாங்க. வந்தோன்னே திருப்பி அவங்க இறந்தோன்னே பழையபடியும் பழைய வேலைக்கே போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் எந்த நேரத்திலயுமே கைவிடல. யார கொண்டாவது ஆண்டவர் போஷிச்சு வழி நடத்தி வந்தார். அந்த ராஜா எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல மனுஷனை உண்டாக்குனதுக்கு அப்புறம் ஐயோ நம்ம இதை மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி எதையாவது அவர் உண்டாக்குனாரா? இல்ல. எல்லாத்தையும் உண்டாக்கிட்டாரு. எல்லாத்தையும் உண்டாக்குனதுக்கு அப்புறம் தான் மனுஷனை உண்டாக்கி அவனோட இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு.
ஆனா மனுஷனும் என்ன பண்ணிட்டான், ஆண்டவரை வந்து எனக்கு நீ ராஜாவா இருக்க வேணாம் அப்படின்னு தள்ளிட்டான். அடுத்தாப்புல என்ன பண்ணிட்டான், அவரு நீ அவர் அவர் உண்டாக்குன அந்த ஜனம், அவரு எல்லா காரியங்களும் செஞ்சு அவங்கள கூட்டிட்டு வந்த ஜனம். ஆனா அவரை துதிக்க மறந்துருச்சு அந்த கூட்டம். அதுக்கப்புறமேட்டு தேவனை தேடுகிறத விட்டுருச்சு அந்த ஜனம். அதுக்கப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, அறியப்படாத தேவனுக்குன்னு ஒரு பெயிண்ட் அடிச்சு வச்சு, ஒரு மரத்தையும், ஒரு கல்லையும், ஒரு கட்டையையும், ஒரு மரத்தையும் வச்சு கும்பிட ஆரம்பிச்சுச்சு. இப்போ ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமா? இருக்காதா? இந்த ஜனம் தேடாதா என்ன? இவங்களோட நான் பேச மாட்டேனா? பழையபடி நான் பேச மாட்டேனா? பழையபடி இவங்களோடு உறவாட மாட்டோமா? அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கும் வருத்தப்படுறாருங்க. இன்றைக்கும் வருத்தப்படுறாரு. நான் சில சமயங்களில வீடுகள்ல பார்ப்பேன். முதிர் வயதுள்ளவங்க இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க என்ன செய்வாங்க, நல்லா வாலிபமா இருக்கும் பொழுது, எல்லா பிள்ளைங்களுக்கு வேண்டியதெல்லாம் சேர்த்து எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனா, முதிர் வயது ஆகும்பொழுது, அவங்க குழந்தை மாதிரி ஆயிடுவாங்க. ஆனா, அந்த சொத்து பத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பெரியவங்கள மதிக்கவே மாட்டாங்க. ஒரு சின்ன குழந்தை மாரி வீட்ல இருங்க. எங்கேயும் கூட்டிட்டு மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து பயணம் ஒத்துக்காது. சாப்பாடு ஒத்துக்காது. முதிர் வயது. தள்ளி வைப்பாங்க. அவங்க தள்ளி வைக்கும்பொழுது, அவங்களோட ஏக்கம் தெரியும். ஆளு தான் வயசானவங்களா ஆயிடுவாங்களோடைய மனசு இளமையா இருக்குங்க. அந்த இளமையா இருக்கும்பொழுது, எனக்கு அவங்கள பார்க்கும்பொழுது, நான் ஆண்டவர தான் நினைப்பேன் நானு. ஆண்டவரும் இப்படிதான் எதிர்பார்க்கிறாரு. முதல் அன்பு அது ஆண்டவருக்கா தான் இருக்கணும். நம்மள வந்து பணமோ, பதவியோ, பட்டமோ, படிப்போ நம்மள வந்து ஆளுகை செய்யக்கூடாது. நம் தேவன் தான் நம்மள ஆளுகை செய்யணும். தேவன் தான் நம்மள ஆளுகை செய்யணும். தேவனை தான் நித்தமும் தேடணும். அதிகாலையில தேடுகிறவன் என்னை கண்டடைவான்னு சொல்றாரு. தடவியாகிலும் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு யாராவது தயவு செஞ்சு சுவிசேஷம் சொன்னா கேளுங்க. வசனத்தின்படி இருந்தா அதை ஒத்துக்கங்க. வசனத்தின்படி இருந்தா அதை ஒத்துக்கங்க. அதன்படி நடங்க. அதே போல மனுஷாளுங்க சொல்லுகிற காரியங்களை நம்ம இந்த வீணான ஆராதனை இதெல்லாம் நம்ம செய்யாதபடிக்கு ஆண்டவர் நம்மளை தேடுறார். தினமும் தன்னை தேடுகிற உணர்வுள்ள மனிதன் உண்டோ என்று நம்மளை கண்ணோக்கி கொண்டே இருக்கிறார். அதனால நம்ம சங்கீதம் 19 சொல்லப்பட்டபடி கடைசியா ஒரு வசனம் சொல்றேன். நம்ம சங்கீதம் 19 வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்ன சரியான பாதையில நடத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். வேதனை உண்டாக்குகிற வழி உண்டோ என்று பார்த்து தினமும் நம்மளை சீர்படுத்தி சிறப்படுத்தி ஆண்டவருடைய வழியில நடத்தணும். எனக்கு கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பான சூழ்நிலை ஆயிப்போச்சு. எனக்கு வசனமும் வரமாட்டேங்குது. ஜெபிக்கு ஒரு தொண்டையும் சரியில்லை. சாரி, மன்னிச்சிடுங்க. கூடுமான வரைக்கும் நான் வசனங்கள் எடுத்ததை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். செல்லும் சுத்தமா என்னோட செல்லு ரெடி ஆகல. அதனால ஆண்டஸோட செல்லுல பேசுறேன். ஸ்தோத்திரப்பா, முடிக்கிறேன். ஆமே.